ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொகல் ஸ்டைல் மட்டன் கிரேவி அதை தான் பார்க்க போகிறோம். என்னங்க ஒரே மாதிரி மட்டன் ஸ்டைல் செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது க்ரீமி டெக்ஸ்டரில் நல்ல ஒரு அரோமாவில் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் அப்படியே மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். மட்டன், கீ, தயிர், புதினா, கொத்தமல்லி, தக்காளி பேஸ்ட், கறி மசாலா, முந்திரி பருப்பு, கசகசா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். முகல் ஸ்டைல், இந்த மாதிரி ஹைதராபாத் ஸ்டைல், இது எல்லாத்துக்குமே அந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி தான் செய்வாங்க. அதனால் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவு வெந்து வருது. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் ஈவனாக அது வந்து கலர் வரும், நல்லாவும் ஃப்ரை ஆகும். ரொம்ப கரிஞ்சி அந்த மாதிரி கரியக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்தால் ஓகே. இந்த டெக்ஸ்சர் வந்து ஓகேவாக இருக்கும். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டனில் கர்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட், கறி மசாலா, மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் கொஞ்சம் ஓரளவு ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். அந்த கசகசா ஃப்ரை பண்ண ஆனியனில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, தயிர் இது சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலுமே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரினேட் பண்ண அந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலும் இதில் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு குக்கரை மூடி அந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். மட்டன் வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்ல எண்ணெயெல்லாம் வெளியே விட்டு நல்ல மட்டன் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே திக்காகும். நல்ல எண்ணெய் வெளியே விட்டு நல்லா கிரேவியாக இருக்கும். இந்த டைமில் கொத்தமல்லி புதினா போட்டு கிளறி விடலாம்.
கடைசியா இறக்க போறதுக்கு முன்னாடி இதில நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்றோம் இப்போ. அந்த கீ ஆட் பண்ணும்போது, அந்த மொகல் ஸ்டைலுக்கே உள்ள அந்த அந்த அரோமா வந்து இதில வரும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல். பார்க்கவே நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல நம்ம முகல் ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.